தர்மா குரூப்ஸும் சித்திக் ஏஜென்சியும் ஒன்னா சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு சித்திக் ஏஜென்சி எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்கள நம்பிதான் நாங்க எங்க கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் அதுல இன்வெஸ்ட் பண்ணோம். எங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் பணத்தை இழந்திருக்காங்க. உடனே கவர்மெண்ட் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். இது சம்பந்தமா விசாரணை நடத்த ஆர்டர் போடணும். தர்மா குரூப்ஸுக்கு எதிராக விசாரணை நடத்தி எங்க பணத்தை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் கேட்ட ரிப்போர்ட்டர் ஒருவர், அது எப்படி மேடம், தர்மா குரூப்ஸா உங்களை ஏமாத்துறாங்கன்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா என்று கேட்டார். அதற்கு நித்யா, இப்போ எங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல, ஆனா உண்மை கண்டிப்பா ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். எங்களை மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதுல பணம் போட்டு ஏமாந்து போயிருக்காங்க. இந்த ஸ்கேம்ல மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. சீக்கிரமா இது சம்பந்தப்பட்ட உண்மைகள் வெளியே வரணும் என்றார். இந்த விஷயம் எல்லா டிவி சேனல்களிலும் ஒளிபரப்பாகியது. டிவி சேனல்கள் எல்லாமே இந்த விஷயத்தையே தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு சேனலும் இதை பற்றி தீவிரமாக பேசி இந்த கேஸை கவர்மெண்டின் பார்வைக்கு கொண்டு சென்று கூடிய சீக்கிரம் உண்மையை வெளிக்கொண்டு வருவதாக மக்களுக்கு உறுதி கொடுத்தார்கள். அன்று ஈவினிங் சிவா சோஃபாவில் அமர்ந்து நியூஸ் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவந்திகா டென்ஷனோடு அவனிடம் வந்தார். சிவா, நீ இன்னைக்கு நியூஸை பாத்தியா என்று கேட்டுக்கொண்டே டிவியை ஆன் செய்தார். நியூஸ் சேனலை வைக்க அதில் லைவாக டிபேட் ஷோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆங்கரும் அந்த சேனலின் சில பேனலிஸ்ட்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆங்கர் சீரியஸான டோனில், இன்னைக்கு நாம ஒரு ட்ரெண்டிங் டாபிக் பத்தி தான் பேச போறோம். தர்மா குரூப்ஸுக்கும் சித்திக் ஏஜென்சிக்கும் எதிராக போயிட்டு இருக்கிற பெட்டிங் ஸ்கேம் அலிகேஷன் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நாடு முழுக்க இத பத்தி தான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்துக்கு நைட்டு கூட சந்திரன் குரூப்ஸ் தர்மா குரூப்ஸ் மேல பண மோசடி பண்ணிட்டாங்கன்னு குற்றம் சாட்டி இருக்காங்க. அவங்க மேல விசாரணை நடத்த சொல்லியிருக்காங்க. நாம இப்போ டிபேட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் என்றார். முதலில் நிவேதா பேச ஆரம்பித்தார். இது வெறும் பெட்டிங் ஸ்கேம் மட்டும் இல்ல, இது மக்களுடைய நம்பிக்கையை வச்சு விளையாடின ஒரு கேவலமான விளையாட்டு. கவர்மெண்ட் இது சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது என்றார். அதற்கு ஆங்கர், அப்படின்னா கவர்மெண்ட் இந்த விஷயத்துல தலையிட்டு உண்மையை விசாரிக்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானே என்று கேட்க இருவரும் அதற்கு ஆமாம் என்று தலையசைத்தார்கள். விசாரிக்கிறது மட்டும் இல்ல, இதுல சம்பந்தப்பட்டவங்க தர்மா குரூப்ஸா இருந்தாலும் சரி, சித்திக் குரூப்ஸா இருந்தாலும் சரி, அவங்கள அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இது பெரிய லெவல் மோசடி, அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும் என்று அனைவரும் கூச்சலிட்டனர். ஆனால் மூன்றாவது நபர் அதை மறுத்தார். நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடே இல்ல. தர்மா குரூப்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க ரொம்ப பெரிய சாம்ராஜ்யம். அப்படிப்பட்டவங்க எதுக்காக இவ்வளவு சீப்பா ஸ்கேம் பண்ணணும்? அதுக்கான அவசியமே இல்லையே. எனக்கு என்னவோ இது வேற யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்கன்னு தான் தோணுது. தர்மா குரூப்ஸை சிக்கல்ல மாட்டி விடுறதுக்காக பண்ண சதி மாதிரி தான் தெரியுது. தர்மா குரூப்ஸோட வளர்ச்சி பிடிக்காம அவங்கள அடிக்கிறதுக்காகத்தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தர்மா குரூப்ஸ் கிட்ட இருந்து எந்த அபிஷியல் ரிப்போர்ட்டும் வரல. அவங்க இதுக்கு விளக்க சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்துல நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியாது என்றார். உடனே ஆங்கர் கேமராவை பார்த்து, இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஆனா அதிகப்படியான மக்கள் தர்மா குரூப்ஸ் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. பணத்தை இழந்த மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணி இந்த விஷயத்துல தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அப்பதான் மக்கள் இழந்த பணம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அது வரைக்கும் தொடர்ந்து நாங்க இந்த பிரச்சனையை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்போம். அப்டேட்டுக்கு தொடர்ந்து எங்க சேனலோடு இணைந்திருங்கள் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியை முடித்தார். சிவாவும் அவந்திகாவும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது சிவாவின் செல்போனுக்கு ஒரு கால் வந்தது. அவன் செல்போனை எடுத்து பார்க்க ஸ்கிரீனில் சிஎம் என்ற பெயர் டிஸ்பிளே ஆனது. அதை பார்த்து அவன் சீரியஸ் ஆகிவிட்டான். செல்போனை காதில் வைத்தபடி சீரியஸாக பேச ஆரம்பித்தான். ஆப்போசிட் சைடில் பேசிய நபர், சிவா, விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இதனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய பிரஷர். இந்த விஷயத்தை சீக்கிரமா முடிச்சே ஆகணும் என்று சொல்ல, அதற்கு சிவா, கொஞ்சம் டைம் கொடுங்க சார், இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும், யூ டோன்ட் வரி என்றார். சிறிது நேரம் இருவரும் சீரியஸாக பேசிக் கொண்டார்கள். பிறகு சிவா செல்போனை துண்டித்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவின் மனதில் பல கேள்விகள் ஓடியது. ஏற்கனவே அவளுக்கு சிவாவிடம் கேட்பதற்கு எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்தது. இப்போது அதன் கவுண்ட் இன்னும் அதிகமாகிவிட்டது. கடைசியாக வந்த கால் யாருடையது என்று சிவாவிடம் கேட்க நினைத்தார். ஆனால் சிவா அவளை கண்டு கொள்ளாமல் போனை எடுத்துக்கொண்டு தனியாக பேச சென்று விட்டார். அவன் யாரோ ஒருவருக்கு கால் செய்து, இமீடியட்டா நாளைக்கே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்றான். அவந்திகா சிவாவுக்காக காத்து கொண்டிருந்தாள்.
அவன் வர லேட்டாக அவள் யாருக்கோ கால் செய்து மிகவும் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார். சிவா ரூமுக்கு திரும்பி வருவதை பார்த்தவுடன் அவள் தன்னுடைய டோனை மாற்றிக்கொண்டு சிரித்து பேசுவது போல நடிக்க ஆரம்பித்தாள். எஸ் இஸ் கரெக்ட், சரி நாம அப்புறமா பேசலாம், நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு போனை அவசரமாக துண்டித்தாள். பிறகு சிவாவை பார்த்து ஃபேக்காக சிரித்தாள். அவந்திகா எதையோ மறைக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அதை பற்றி அவன் எதுவும் கேட்காமல் ரூமை விட்டு வெளியேற அவன் சென்ற பிறகு அவந்திகா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். சிவாவுக்கு இப்போது நேரம் குறைவாக இருந்தது. அதற்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். மீண்டும் போனை எடுத்துக்கொண்டு ஒரு நம்பருக்கு டயல் செய்தான். ஹலோ, நம்ம பிளானை கொஞ்சம் ஒத்தி வைக்கணும் என்றான். தர்மா குரூப்ஸ் பற்றிய செய்தியை ஊடகங்கள் தாறுமாறாக பேசிக் கொண்டிருந்தது. சிவா இதையெல்லாம் சீக்கிரமாகவே சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தான். மறுநாள் அவன் தன்னுடைய ஆடம்பரமான ஆபீஸில் அமர்ந்திருந்தார். சந்திரன் குரூப்ஸின் உரிமையாளர் மிஸ்டர் விக்ரம் சந்திரன் சிவாவுக்கு எதிரில் அமர்ந்திருந்தார். அவர்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போது அவர்கள் ஒரு சீரியஸான பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தது. இருவருமே டாப் மோஸ்ட் பிசினஸ் மேக்னட்ஸ். ஆனால் இன்றுதான் முதல் தடவை நேரில் சந்தித்துக் கொண்டார்கள். சந்திரன் குரூப்ஸின் சிஇஓ மிஸ்டர் விக்ரம் சந்திரன் சிவாவை பார்த்து, சிவா, நான் உங்களை ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். பட் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ண வேண்டி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் வந்திருக்கேன். இது என்னோட பிசினஸ் பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இது நம்ம என்டையர் இண்டஸ்ட்ரியோட கிரெடிபிலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் என்றார். விக்ரமின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த சிவா, மிஸ்டர் விக்ரம், நீங்க என்ன பர்சனலா மீட் பண்ண வந்திருக்கீங்க. இதுல இருந்தே இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு எனக்கு புரியுது. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஃப்ரீயா பேசலாம். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க என்று கேட்டார். அதற்கு விக்ரம் சில டாக்குமெண்ட்ஸை டேபிள் மீது வைத்தார். பின் தர்மா குரூப் சித்திக் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு. உங்களுக்கு பெட்டிங் ஸ்கேம் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற விஷயமே அதான். அந்த விஷயத்துல எந்த தப்பும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஸ்கேம் மட்டும் இல்ல, வெல் பிளான்ட் ஃப்ராட். அதை ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸ் இதுல இருக்கு என்றார். இதை சொல்லிவிட்டு விக்ரம் அதிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து, இது டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ். சிவா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி போட் கிளப்ல இருக்கிற அன்செல் குரூப்ஸ் அதிகமான அளவு பணத்தை தர்மா குரூப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. இதுல இருந்தே தெரியலையா, இது வெறும் கோஇன்சிடென்ஸ் இல்ல, இது எல்லாமே பிளான் என்றார். அதற்கு பிறகு சிவாவும் அந்த பேப்பரை வாங்கி கவனமாக பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதுவரை கூலாக இருந்தவன் சற்று சீரியஸ் ஆகி, இந்த ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது என்று கேட்டான். ஏனென்றால் தர்மா குரூப்ஸின் கான்பிடென்ஷியல் பேப்பர்ஸ் எப்படி விக்ரம் கைக்கு கிடைத்தது என்று அவன் யோசித்தான். யாரோ ஒருவர் தன்னுடைய கம்பெனிக்குள் இருந்து கொண்டே வெளிநபருக்கு ரகசியமாக தகவல்களை கொடுக்கிறார்கள் என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது. விக்ரம் சிரித்துக்கொண்டே, சிவா சார், இந்த ரெக்கார்ட்ஸை இன்டர்னல் ஆடிட் டீம் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. இது வெறும் ஆரம்பம் தான். தர்மா குரூப்ஸும் சித்திக் ஏஜென்சியும் சேர்ந்து தான் இந்த மோசடியை செஞ்சாங்கிறதுக்கு எங்க கிட்ட இன்னும் நிறைய எவிடன்ஸ் இருக்கு என்றார். அதை கேட்டவுடன் சிவாவின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. யாரோ ஒருவர் வேண்டுமென்றே தர்மா குரூப்ஸை சிக்கலில் மாட்டிவிட நினைக்கிறார்கள் என்று நினைத்தான். ஆனால் அது யார் என்பதை அவனால் கெஸ் பண்ண முடியவில்லை. சிவா விக்ரமிடம், பட் சாரி டு சே திஸ் மிஸ்டர் விக்ரம், இந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு தர்மா குரூப்ஸ் தான் ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களால நிச்சயமா ப்ரூவ் பண்ண முடியாது. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் யூர் டைம் என்றார். சிவாவின் வார்த்தைகளை கேட்ட விக்ரம் அதிர்ச்சி அடைந்து விட்டார். விரைவாக பேப்பர்களை புரட்டி பார்த்துவிட்டு, ஹவு கேன் யூ சே திஸ், இதுல இருக்க டீடைல்ஸ் பத்தாதா என்று கேட்க சிவா கூலாக சிரித்துக்கொண்டே, டென்ஷன் ஆகாதீங்க மிஸ்டர் விக்ரம், உங்க கவலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் பதட்டப்படாதீங்க, நான் இந்த விஷயத்தை நான் பர்சனலா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. சீக்கிரமா இதை பத்தின எல்லா உண்மையும் வெளிவரும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என்றார். அப்போது சிவாவின் செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. சிவா அதை எடுத்து சீரியஸாக படித்தான். விக்ரம் சிவாவிடம், அப்புறம் சார், நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும், ஆனா அது கொஞ்சம் பர்சனல் என்று சொல்ல சிவா போனை டேபிள் மீது வைத்துவிட்டு, சொல்லுங்க விக்ரம், என்ன விஷயம் என்று கேட்டான். மீண்டும் அந்த பேப்பர்களை டேபிள் மீது வைத்துவிட்டு விக்ரம் அவனிடம், சிவா, நான் உங்க ஒய்ஃப் நந்தினி கிட்ட 30 lakhs கொடுத்திருந்தேன். அவங்க அந்த அமௌண்ட்டை ஒரு பர்சனல் ப்ராஜெக்டுக்காக வாங்கியிருந்தாங்க. பட் இப்போ அந்த பணத்தை திருப்பி தர மாட்டேன்னு சொல்றாங்க என்றார். அதற்கு சிவா மிகவும் சாதாரணமாக,
ஓகே, இதுல நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்? நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டோம். அது உங்களுக்கு தெரியும்ல. இனி எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார். அதை கேட்ட விக்ரம் சீரியஸாக, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.